ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே ஸ்டாலின் திமுக ஆட்சியில எங்கு பார்த்தாலும் கருப்பு புள்ளிகள் ஏற்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது நம்முடைய கவலை எல்லாம் ஸ்டாலின் திமுக ஆட்சியிலே தமிழகத்திலே சாலைகள் தோறும் ரத்தக்கரைகள் படிந்திருப்பதை நாம் என்னவென்று கடந்து செல்வது என்று நமக்கு புரியவில்லை. தமிழகத்திலே கடந்த 7 நாட்களிலே மட்டும் நடைபெற்ற 2 சாலை விபத்துகளிலே 18 பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்காசி அருகே கடந்த நவம்பர் 24ஆம் தேதி 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்திலே 7 பேர்கள் உயிரிழந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். சிவகங்கை மாவட்டத்திலே கடந்த 30ஆம் தேதி 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில 9 பெண்கள் உள்பட 11 பேர் உயிரிழந்து 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, போதைப்பொருள் நடமாட்டம் இதையெல்லாம் தொடர்ந்து நாள் தவறாமல் சாலை விபத்துகள் நிகழ்வது, மனித உயிர்கள் பலியாவதும் நமக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது. விபத்து நிகழ்வது எல்லாம் தவிர்க்க முடியாது என்று நாம் சொல்வோமானால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது போன்று. ஏனென்று சொன்னால், இந்த விபத்துகளை வெறுமனே புள்ளி விவரமாக கடந்து செல்வது சிறிதளவு நியாயம் இருக்காது. உயிரிழப்பையும் கடும் காயத்தையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு விபத்தும் பெரும் கனவையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் எதிர்கால எதிர்பார்ப்பும் சேர்த்தே பறித்து விடுகிறது. ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னரும் அந்த குடும்பத்தினர் அடையும் துயரத்தையும், உயிரிழந்தவர்களை நம்பி இருப்போரின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாவதையும் எளிதில் பிறருக்கு உணர வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு கடந்த 11 மாதங்களிலே மட்டும் தமிழகத்திலே நடந்திருக்கும் சாலை விபத்துகளின் பட்டியலை பார்த்தால் நமக்கு தலை சுத்துகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு? ராணிப்பேட்டை அருகே கடந்த ஜனவரி 9ஆம் தேதி கர்நாடக அரசு பேருந்து மீது 2 லாரிகள் மோதியதிலே 4 பேர் உயிரிழந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி கார் மீது அரசு பேருந்து மோதியதிலே காரில் வந்த 4 பேர்கள் உயிரிழந்தார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மே 4ஆம் தேதி கேரளத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் 4 பேர்கள் உயிரிழந்தார்கள். திருத்தணி அருகே கடந்த மே 7ஆம் தேதி அரசு பேருந்து மீது லாரி மோதியதிலே 4 பேர்கள் உயிரிழந்தார்கள். 32 பேருக்கு காயம் ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் கடந்த மே 17ஆம் தேதி ஆமில் பேருந்தும் சுற்றுலா வேனும் மோதிக்கொண்டதில் 4 பேர்கள் உயிரிழந்து 15 பேர்கள் காயமடைந்தார். தஞ்சாவூர் அருகே கடந்த மே 21ஆம் தேதி நள்ளிரவு மோதியதில் கர்நாடகத்தை சேர்ந்த வேன் மீது அரசு பேருந்து மோதியதில் 6 பேர்கள் உயிரிழந்தார்கள். இப்படி உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஒரு லாரி திடீரென நின்றதால் அடுத்தடுத்து பல வாகனங்கள் மோதி நிகழ்ந்த விபத்தில் 4 பொறியாளர்கள் உயிரிழந்து வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இவையெல்லாம் இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சியில நிகழாண்டு நிகழ்ந்த மோசமான சாலை விபத்துகள். தேசிய நெடுஞ்சாலைகளிலே நிகழ்ந்த விபத்து உயிரிழப்புகளிலே 13.7% 7041 பேர் உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும்
10.4% 6258 பேர் தமிழகம் 2வது இடத்திலும் இன்றைக்கு இருப்பது நாம் என்னவென்று சொல்லுவது? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஏதேனும் ஆய்வு கூட்டம் நடத்தினாரா? இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் அரசாணை வெளியிட்டாரா? உத்தரவு பிறப்பித்தாரா? அல்லது அக்கறை செலுத்தினாரா? கவனம் செலுத்தினாரா? ஆனால் விளம்பரத்திலே அவர் செலுத்துகிற அக்கறையில ஒரு 10% மக்களின் உயிரை காப்பதற்கு அவர் அக்கறை செலுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டாமா? இப்படி உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறத, அந்த கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள் அவருடைய எதிர்காலம் என்ன? உங்கள் எதிர்காலத்தை பற்றி, தேர்தலிலே ஆட்சி பிடிப்பதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள், மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுகிறீர்கள், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பறிபோவதைக் கண்டு உங்களுக்கு பரிதாபம் ஏற்படவில்லையா? கவலை ஏற்படவில்லையா? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது இந்த தமிழர்களின் உயிர் பறிபோவதற்குத்தானா என்பதை உதயகுமார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லவில்லை. மக்களின் வேதனை குரல், மக்களுடைய வேதனை குரல், கண்ணீர் குரல், இன்றைக்கு கதறி அழுகிற அந்த காட்சி, இன்றைக்கு அந்த காட்சியை நாம் பார்த்து கண்ணீர் வடிக்காத உள்ளங்களே இல்லை, மனமே இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்போதும் நீங்கள் 4 மாத கால ஆட்சியில என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் உங்களுடைய கவனம் இருக்கிறதே தவிர அடுத்த தலைமுறையை காப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே? மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதங்கள், தண்டனைகள் அவ்வப்போது அதிகப்பட்டுத்தான் வருகின்றன என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் விபத்துகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போவதற்கு இந்த சட்ட பிரிவுகள் கடுமையாக அமல் செய்யப்படாததும் ஒரு முக்கிய காரணம். சட்டத்தால் விபத்துகளை முற்றிலும் தடுத்துவிட முடியாது. ஆனால் மனித உயிர்களின் மீதான மதிப்பை உணர்ந்து ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 7ஆம் தேதி மதுரைக்கு வருகிறீர்களே, இந்த மதுரையினுடைய சாலைகளை பாருங்கள். சாலைகளிலே பன்னீர் தெளித்து உங்களை வரவேற்பதற்கு திமுக கட்சி தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் இங்கே மதுரையிலே சாக்கடை தண்ணீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே மேம்பாலத்தை திறக்கிறோம், குடிநீர் வழங்குகிறோம். அம்மா ஆட்சியிலே தொடங்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அமிர்த் திட்டம், அம்மா ஆட்சியிலே திட்டமிடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக இங்கே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் இந்த திட்டங்களினுடைய விதை எங்கே ஊன்றப்பட்டது, எப்போது ஊன்றப்பட்டது, யாரால் ஊன்றப்பட்டது. அதை விதை விதைத்து இந்த மக்களுக்காக சிந்தனை செய்தவர்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு மதுரை சாலைகளை ஒரு கணம் நீங்கள் நேரம் இருந்தால், மனம் இருந்தால், மதுரை மக்கள் மீது அக்கறை இருந்தால், விளம்பரத்துக்காக நடத்தப்படும் விழாக்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறீர்களே, 1 மணி நேரம் ஒதுக்கி மதுரையிலே இருக்கிற சாலைகளுடைய நிலை என்ன? அது சாலைகளா அல்லது சாக்கடை வாய்க்கால்களா என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் உயிர் போகிறது. ஒவ்வொரு உயிரும் விலை மதிக்க முடியாது என்பதை உணர்ந்த நீங்கள் நிச்சயமாக இது குறித்து கவனத்திலே கொள்வீர்களா? அல்லது எப்போதும் போல விளம்பர வெளிச்சத்திலே
கருப்பு சிவப்பு கொடியை பறக்க விடுவதற்கு இங்கே இரத்தக்கரை படைந்த சாலைகளாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறதே, இதற்கு முடிவுரை எழுதுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார். கருப்பு சிவப்பு கொடி பறப்பதுதான் உங்கள் லட்சியம் என்று சொன்னால், இரத்தக்கரை படைந்த சாலைகளின் முடிவுதான் என்ன என்று மக்களின் கேள்விக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஒரு சாமானியர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டப்படும். அப்போது தமிழக சாலைகளிலே மரண ஓலங்களாக இரத்தக்கரை படிந்திருக்கிற இந்த கருப்பு வரலாறு திருத்தி எழுதப்பட்டு வெள்ளை உள்ளம் படைத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த வெள்ளை மனம் படைத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதற்கு தீர்வு காண்பார்கள். ஏனென்றால் அவருடைய திருக்கரங்களாலே துவக்கி வைக்கப்பட்ட குடிநீர் திட்டம், அவருடைய திருக்கரங்களாலே இங்கே அமைக்கப்பட்ட சாலை மேம்பாட்டு திட்டங்கள் என்பதை மதுரை மக்கள் அறிவார்கள். ஆகவே அதையெல்லாம் மறைப்பதற்கு, அதையெல்லாம் நீங்கள் மறைத்து நீங்கள் புதிய வரலாறு எழுதுவதற்கு கருப்பு சிவப்பு கொடி மட்டும்தான் பறக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த இரத்தக்கரை பிடித்த சாலைகளை நீங்கள் எப்போது முடிவுரை எழுதுவீர்கள் என்று கேட்டு, அக்கறை உள்ள முதல்வரா இல்ல விளம்பரம் வெளிச்சத்தை தேடும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். மக்கள் தீர்ப்பளிப்பார்கள்.